ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிச்சடி செய்ய போகிறோம். எப்பயும் ஒரே மாதிரி ரவா கிச்சடி செய்யாமல் இன்றைக்கி டொமேட்டோ பாத் ரவா கிச்சடி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். எண்ணெய் ஒரு ஸ்பூனும் நெய் ஒரு ஸ்பூனும் போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம், அரை ஸ்பூன். உளுந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா வெடிக்கிட்டோம். எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். இப்போ போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ பொடியாக நறுக்குன வெங்காயம் ஒன்று, பெரிய வெங்காயம் 2 அரிஞ்சு போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம், வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு பொடியாக நறுக்குன கொத்தமல்லியும் புதினாவையும் போட்டுக்கலாம், வதக்கிக்கலாம். தக்காளி ஒன்று அரிஞ்சு வச்சுருக்க பொடியாக அதையும் போட்டுக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தக்காளி ரெண்டு தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கலந்து இந்த தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா இது திக்காகி வரணும். அது வரை இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம இந்த ஸ்டேஜில் இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா சேர்ந்து கலக்கி விட்டுடலாம். இது நல்லா தக்காளி கொதித்து திக்காய் வரட்டும். தக்காளி நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ரவை எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் ரவை நான் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் எல்லா அளவும் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கிளறிக்கலாம். எல்லாத்தையும் கிளறியாச்சு. இப்போ நம்ம 1 கப் ரவை எடுத்திருக்கோம். அதே கப்பில் 3 கப்பு தண்ணி நான் ஊற்ற போகிறேன். நல்லா கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டணும். நம்ம தண்ணி ஊற்றும் போது அது கட்டி தட்டிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிடுங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா கலந்தாச்சு. இதை அப்படியே ஸ்லோ பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது 5 நிமிஷம் வேகத்தில் இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிடலாம். நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம வேர்க்கடலையை நான் வறுத்து வச்சுருக்கேன். வறுத்த வேர்க்கடலையை ஒரு லைட்டாக ஒரு வறுத்துட்டு போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தேங்காய் வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப்பு, ஒரு 2 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய் புட்டு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன புளி, இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவை அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கிளறி இறக்குனா நம்மளோட ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு டொமேட்டோ பாத் கிச்சடி ரெடி ஆகிடும், ரவா கிச்சடி. அவ்வளோதான். நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். நம்மளோட டொமேட்டோ ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சட்னிக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சட்னி, இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். இப்போ கடுகு அரை ஸ்பூனு, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை தாளித்து கொட்டிட்டா நம்மளோட சட்னியும் ரெடி ஆகிடும். சட்னி தாளிச்சிச்சு எடுத்துடலாம். சட்னியை தாளிச்சதை கொட்டிடலாம். அவ்வளோதான். நம்மளோட டொமேட்டோ கிச்சடியும் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அவ்வளோதான். நம்மளோட டொமேட்டோ ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. தொட்டுக்க சட்னியோட நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த டொமேட்டோ கிச்சடியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மை சேனல், கீப் வாட்சிங் மை ஃபுல் வீடியோஸ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.